நம்ம எல்லாருமே வெற்றியை கொண்டாடுவோம். வெற்றி உங்களுக்கு பிடிக்கும் தானே? வெற்றி பிடிக்காதவங்க யாராவது இருக்கீங்களா? எல்லாருக்குமே வெற்றி பிடிக்கும். இந்த வெற்றியை நம்ம என்ன செய்வோம்? கொண்டாடுவோம். நம்ம கொண்டாடும் போது எல்லாருக்கும் அது பிடிக்குமா? ஒரு சின்ன ஒரு குட்டி கதை. ஒரு பெட் அனிமல் இருக்கு பார்த்தியா, சின்ன சின்ன வீட்டு விலங்குகள். இந்த வீட்டு விலங்குகளுக்கு பயிற்சி கொடுக்குற ஒரு பயிற்சியாளர் ஒரு எலியை கொண்டு வந்து அந்த எலிக்கு பயிற்சி கொடுக்கணும். எப்படி அப்படின்னா, இவர் மணி அடிக்கும் போது அந்த எலி சாப்பிடணும். சாப்பாடு வைப்பார். சாப்பாடு வச்சோன்னு இந்த எலி சாப்பிட போகும். சாப்பாடை கொடுக்க மாட்டார். ஒரு மணி அடிப்பார். மணி அடித்தோடனே இந்த எலி சாப்பிடணும். அப்போ அந்த எலி அந்த மணியை அடித்தா தான் அந்த சாப்பாடை அவர் கொடுக்கறதுக்கு அவர் பயிற்சி கொடுத்துக்கிட்டே இருக்கார். அந்த எலியும் ப்ராக்டிஸ் ஆகி மணி அடித்தோடனே சாப்பாடை கொடுத்தார். கொடுத்து முடித்தோடனே இவருக்கு பெரிய ஒரு சந்தோஷமாயிடுச்சு. இந்த எலி மணி அடித்தோடனே சாப்பிட வருது, சாப்பாடு சாப்பிடுது அப்படிங்கிறது இவரோட சிந்தனை. உடனே தன்னோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கூப்பிட்டு அப்படி என்ன பண்ணார், நான் இந்த எலியை எவ்வளோ பயிற்சி கொடுத்து வச்சுருக்கேன், நல்லா பாருங்கள் அப்படின்னே இவர் பெல் அடிக்கிறாரு. பெல் அடித்தோடனே இல்லை, இவர் சாப்பாடு வைக்கிறாரு. அது பெல் அடித்தோடனே சாப்பாடு கொடுக்குறாரு. கொடுத்தோடனே அந்த பெல் அடிக்குது, சாப்பிடுது. அப்போ ஃப்ரெண்ட்ஸுகளுக்குலாம் ஒரே சந்தோஷம். எப்படின்னா, ஒரு எலியை எவ்வளோ அழகாக பயிற்சி கொடுத்து அந்த எலியை பழக்கப்படுத்தியிருக்காரு அப்படின்னு சொல்லி ரொம்ப சந்தோஷப்பட்டு பெருமையாக அவர் என்ன செஞ்சார், ஃப்ரெண்ட்ஸுகளோட கொண்டாடியாச்சு. முடிச்சுட்டு அடுத்த நாள் என்ன பண்ணுறாரு, இன்னொரு எலியை வாங்கிட்டு பக்கத்து கூண்டில் வச்சாச்சு. உடனே இந்த 2 எலியும் பேசிக்கிறது, இந்த ஓனர் எப்படி நல்ல மனுஷனா, எப்படியாப்பட்ட மனுஷன் அப்படின்னு கேட்கும்போது, ஏற்கனவே பயிற்சி எடுத்த எலி என்ன சொல்லுது, அந்தாலும் ஒரு லூஸு, நான் போய் பெல் அடித்தா தான் அந்த ஆளுக்கு சாப்பாடை கொடுக்குறாப்புல, அதுக்கு முன்னாடி அந்த ஆளுக்கு சாப்பாடு கொடுக்கவே தெரியல, நான் போய் பெல் அடித்தோன்னே சாப்பாடு கொடுக்குறாப்புல, அந்த ஆள் பெரிய லூஸு அப்படின்னு சொல்லிச்சு. அப்போ வாழ்க்கையில் எல்லா விஷயத்துக்குமே இப்படித்தான். நம்ம ஒரு விஷயத்தை நம்ம ஜெயித்தோம் அப்படின்னு சொல்லி நம்ம கொண்டாடுவோம். அந்த கொண்டாடும் போது மற்றவங்களுக்கு எப்படி தோணுங்கிறது நமக்கு தெரியாது. மற்றவங்களோட சிந்தனை எப்படி இருக்குங்கிறது நமக்கு தோணாது. இதை நம்ம ஔவையார் நினைக்கிறேன், ஔவையார் மிக அழகாக சொல்லுகிறாரு, கற்றது கைமண் அளவு, கற்றது கைமண் அளவு, கல்லாதது உலகளவு. நம்ம வாழ்க்கையில் ஏதோ ஒரு விஷயத்தில் ஜெயித்தோம் அப்படின்னு அந்த வெற்றியை நம்ம கொண்டாடும் போது நம்ம கற்றுக்கிட்டது கொஞ்சம் தான் அப்படின்னு நினச்சோம்னா நமக்குள்ளேயும் பெருமை வராது, மற்றவங்களுக்கு அந்த பெருமை பெருசாக தெரியாது. அப்படி இருந்தோம்னா இந்த நாள் மாத்திரமல்ல, எல்லா நாளுமே இனிய நாளாக அமையும் சொல்லுவோம்.